இன்றைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆகும். இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் வருவதால் மங்களவார பௌர்ணமி என்று சொல்கிறார்கள். சந்திரன் முழு நிலவாக ஜொலிக்கக்கூடிய நாள் பௌர்ணமி ஆகும். பௌர்ணமி அன்று சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திரனின் முழு ஒளியையும் அதிகமாக வீசிக்கொண்டிருக்கும் பௌர்ணமி ஆகும். கிரிவலம் வருபவர்கள் நாளைய தினம் விரதம் இருந்து கிரிவலம் வரலாம். பௌர்ணமி அன்று பெண் தெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அன்றைய நாளில் மனதிற்கு பிடித்த பெண் தெய்வத்தையும் சந்திர பகவானையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏனெனில் இன்று பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமி இன்று மதியம் 12 மணியிலிருந்து 27 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு 53 வரை இந்த பௌர்ணமி திதி உள்ளது. இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் வருவதால் முருகப்பெருமானையும் வேண்டிக் கொள்ளலாம். இன்றைய நாளில் ஒரு தட்டில் பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதில் 2 அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி பூக்கள் வைத்து சந்திர பகவானை கைகூப்பி வணங்கி சந்திரனின் ஒளி பிரகாசிப்பது போல் என் வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும் என்று மனதார வேண்டி இந்த ஒரு வரி மந்திரத்தை கூறலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்று 27 முறை கூறி சந்திர பகவானை வழிபட்டால் மனக்குழப்பம் தீரும், செல்வம் பெருகும், கடன் தீரும், பணம் கட்டுக்கட்டாக பெருகும், கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.